ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்க நம்ம இது சமையல். இன்றைக்கி ஒரு இட்லிக்கு வெறும் சால்னா தான் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேங்காய் அரைச்சிக்கலாம். கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு 5-6 முந்திரி, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ சால்னா தாளிக்கிறதுக்கு இந்த மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் இது மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சால்னாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். தேங்காய், கசகசா, சோம்பெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துடலாம். சால்னானா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது வெறும் சால்னா வேறு, அதனால் நான் அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். இது இப்போ நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வச்சு நம்ம இறக்கிற வேண்டியதான். கொத்தமல்லி நான் முதல்லே போட்டுருந்தேன். பிள்ளைங்க கடைசியில் கொத்தமல்லியாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிட்டால் கொஞ்சம் அந்த கொத்தமல்லி தெரியாது, ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கரம் மசாலா மட்டும் போடணும். கொஞ்சம் குழம்பு காயிற ஸ்டேஜில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா போடலை, நான் இப்போ கரம் மசாலா போட்டு கலந்து விட்டுக்கிறேன். கரம் மசாலா போட்டால் தான் நல்லா சால்னா மணமாக இருக்கும். நம்ம முந்திரி கசகசெல்லாம் போட்டுக்கிறதுனால அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நடுவில் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே கொதிக்க விடணும். இப்போ சால்னா எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கமகமான வாசனையோட. எப்போவுமே அந்த எண்ணெய் பிரியிற அளவுக்கு இருந்தால் தான் நல்லா குழம்பு காஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடினா கொஞ்சம் பச்சை வாசனை வந்துடும். அதனால் எண்ணெய் பிரியிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க எந்த ஒரு குழம்பையுமே. இப்போ நல்லா பஞ்சு மாதிரி இட்லி சூப்பராக. இது கூட நம்ம இந்த சால்னா வச்சு சாப்பிட போகிறோம். நல்லா காரம்லாம் கம்மியாக இருக்கிறதுனால நல்லா இட்லி முங்குற அளவுக்கு ஊற்றி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.